ஓகே ஓகே. அன்பே வணக்கம். என்ன சாப்பிட்டாய்? ஆ அண்ணா, சாப்பாடு சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? சமையல் மீன் குழம்பு. மீன் குழம்பு தான். அப்புறம் வேற என்ன விசேஷம்? கொஞ்சம் வேலையில் இருந்து ஒரு வாரமா, அதனால கொஞ்சம் வர முடியவில்லை. தவறுக்கு மன்னிக்கவும். ஐயோ நண்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன மன்னிப்பு. ஆ? நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்லை. நான் தான் காபி போட போறேன். பால் வாங்கி வச்சேன். அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? நீ டீ குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கேன் நண்பா. டீ குடிச்சியா அந்த டீக்கு நம்ம அடிக்ட் ஆகிடும். அதனால என்ன பண்ண போறேன்னா, சுக்கு, நல்ல மிளகு, பச்சை மல்லி எல்லாம் போட்டு காய்ச்சி குடிக்க போறேன். கண்ணாடி மாட்டினாலும் என் கமெண்டு மட்டும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கி. இனி லைவ் வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் எங்கப்பா இது என்ன கதையா இருக்கு, எங்க கமெண்ட் இப்போ ஒரு ஆதித்ய இப்போ இருக்கு உங்களுக்கு அடி கமெண்ட் எங்கேயாச்சும் இருக்கட்டும். எங்க இருக்குது? முனுசாமி கமெண்ட், அப்புறம் முத்துக்குமார் கமெண்ட், வேற பாலராஜா அண்ணா கமெண்ட், அப்புறம் அன்பு அண்ணா கமெண்ட். வேற யாரு கமெண்ட் இருக்கு? வேற ஒன்றும் இல்லை. வேடிக்கை பார்த்துட்டு போயிடணுமா? என்ன சொல்றீங்கன்னு கேட்கேன். என்ன சொல்றீங்க? ஏதோ கமெண்ட் 10 கண்ணு போட்ட மாதிரி நான் படிக்காத மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் கடைசி. இனிமேல் சொல்ல மாட்டேன். இடையாதித்யா பொய் சொல்லக்கூடாதுன்னா, பொய் சொன்ன வாய்க்கு போச்சுன்னு கிடைக்காது. பார்த்துக்குங்க. உடனே தினமும் பார்க்குறேன். என் மச்சானே காணும். மச்சான் வேலையை போயிருக்க. மச்சாமெல்லாம் வரமாட்டாங்களாம். இது என்னுடைய யூடியூப் சேனல், அதனால மச்சான்லாம் வரமாட்டாங்களாம். அவங்களுக்கு தனியாக சேனல் ஓப்பன்னா அவங்க முடிஞ்ச வந்து காட்டுவலாம். எப்படி இருக்கு கதை? ஹலோ தோழி, சொல்லு முத்துக்குமார். நான் காஃபி போட போறேன், வேணுமா? யாருக்கெல்லாம் வேணும் காஃபி சொல்லுங்க. கமெண்ட் பார்க்காம விட்டால் உங்களுக்கு பணமே கிடைக்காது. அடே ஆதித்யா, எங்க நீங்கெல்லாம் என்னப்பா சொல்றிய? கமெண்ட் படிக்காம விட்டாய்க்கோ பார்க்காம விட்டா பைசா கிடையாது அப்படி சொல்றீங்களே. கமெண்ட் எங்க போட்டீங்க? போட்டா தானே படிக்காம இருக்குது. எனக்கு ஒரு நல்ல டாபிக் சொல்லுவோமா ஆதித்யா? ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லுங்கப்பா. அன்னைக்கு நான் பேசணும். நல்லா பாருங்க. முதல்ல வந்தது 4 பேர் மட்டும்தான். அதுல நான் ஒரு ஆளு. அப்படியேப்பா ஆள் கமெண்ட் கொடுத்து பார்க்கட்டா? ஒரு அதுல தெரியவான்னு பார்ப்போம். சரோஜா தேவி. ஓ, கமெண்ட் கிடைக்குது. அப்போ ஆள் கமெண்ட்டில் தான் காமிச்சிருக்கு. இந்த கமெண்டா பாலராஜா அண்ணாக்கு அடுத்தால இருக்கு. சரோஜா தேவி கன்னட பையங்கிளி இன்று. அப்படியா? ஓ அப்படியா ஆதித்யா? இறைவனடி சார் இறந்துட்டாங்களா? எத்தனை வயசு இருக்கும் உங்களுக்கு? இருக்கட்டும், பார்ப்போம். வரமாட்டேங்கிறாங்க அன்பண்ணா, நான் என்ன பண்ணது? நல்லா பாருங்க. முதல்ல படிச்சுட்டேன் ஆதித்யா. கமெண்ட் காமிக்காம இருந்திருக்கு. சாரி. உங்க லைவ்ல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. நான் போய் படிச்சுட்டு வந்துட்டேன் ஆதித்யா. ஆள் கமெண்ட் கொடுத்தேன்னா அவ்வளோ போய் பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சு. சாரி. ஓகேவா? தப்புக்காரணம் போடுறவா? நீங்க சாப்பிடுங்க, எனக்கு சேர்த்து சாப்பிடுங்க. ஓ அப்படியா முத்துக்குமார்? பால் பொங்கிற பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சமைச்சிங்க முத்துக்குமார்? இப்ப பாருங்க, யாருக்கு போஜனம் கிடைக்காது. சாரி. சத்தியம் எனக்கு கிடைக்கும். சத்தியமா உங்களுக்கு கிடைக்குமா? ஓகே. நான் என் கண்ணில் மாட்டலப்பா. நான் என்ன பண்றது? என் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா படிக்காம விட்டுறதானே. ஓகே. தெரிலல, உங்களுக்கு தெரியாத